ஏன்டா தாடி சிறைச்ச? என் மச்சான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார், நீ தாடி சிறைக்காத வரைக்கும் அந்த நிக்காவுக்கு நான் வர மாட்டேன்ட்டார். என்ன செய்யறது? வேற வழியே இல்லை. எப்படியாச்சும் அந்த மச்சான் வந்து தான் அவனை நிக்காவில், அதுக்காக சிறைச்சிட்டேன்டா. நான் சொன்ன முட்டாள், மச்சான சந்தோஷப்படுத்தி முஹம்மது ரசூலுல்லாஹ் வருத்தப்படுத்தி விட்டேன். அடே வல்லாஹு ரசூல் அஹக்குவான் தரது, நீ திருப்திப்படுத்தின அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்படுத்து. தைரியமா சொல்றான். ஏன்டா எடுத்து? இல்ல என் மச்சான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார், வர மாட்டேன்ட்டார், எடுத்துக்கிட்டு வந்தா தான். அல்லாஹு அக்பர். ஜாயிஸ் இருக்கு. லா தாஅத லில் மக்லூக் ஃபீ மாசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயம் யாருக்கும் வழிபடக்கூடாது. பெற்ற தாயும் தகப்பனை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் அதிகமாக சொல்லியிருக்கு. தாயுடைய உயர்வுகள், தகப்பனுடைய உயர்வு குர்ஆன்ல அதிகமா அல்லாஹ் சொல்றான். அதே அல்லாஹ் எவ்வளவு அதிகமாக தாய் தகப்பன் சொன்ன அந்த அல்லாஹ் வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உன்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடன் இணை கற்பித்தார், என்னுடன் இணை வைக்க சொன்னார், எனக்கு மாறு செய்ய தூண்டினா நீ அவர்களுக்கு வழிபடாது. துனியாவுடைய விஷயத்துல நேர்மையா நடத்து. தாய்க்கு கொடு, தகப்பனுக்கு கொடு, சம்பாதி கொடு, அவங்களை நல்ல விதமா கவனி, போவா, எல்லாம் செய், எனக்கு மாறு செய்ய தூண்ட வழிபடாது என்றான். அதே அல்லாஹ் தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வழிபட சொல்லிருக்கிறான், ஏசான் செய்ய சொல்லிருக்கிறான். அந்த கருணை கடலான அல்லாஹ் எனக்கு மாறு செய்ய சொன்னா சாயாது என்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ் மாறு செய்ய சொல்லி மச்சான் சொன்னார், சரிச்சுட்டு வந்துட்டேன். அப்ப நீ என்ன தீன் பாக்கி வச்சிருப்ப? நாளைக்கு ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான், நீ எடுத்துக்கிட்டே இருப்ப தீன்ல ஒண்ணு. அன்பர்களே, கீரத்து வர ஒரு கட்டம் சொல்லிவிட்டு என்ன நீங்க ஹஜரத் உடனே துவா ஓதி இருந்தா வம்பு விட்டு போயிடும். அன்பர்களே, சஹாபாக்கள் வம்புன்னு சொல்லிவிட்டு தப்பான வார்த்தை, அது ஒரு நேமத்து நினைச்சு. சஹாபாக்கள் ரோமுக்கு போனான், ரோமாபுரி. அந்த காலத்தில் ஒரு இடத்துல சஹாபாக்கள் கூடாரமிட்டு, ரோம் நெருங்கிருச்சு, ரோமாபுரி நகர். ஒரு இடத்துல கூடாரமிட்டு தங்க துணியை விரிச்சு, சுபரா விரிச்சு, ரொட்டிகள் எல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய நாகரிகத்தை பார்க்க வேண்டும் என்று ரோமில் இருந்து நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, மக்கா மதீனாவில் இஸ்லாம் வந்துருச்சு, முஸ்லிம்களுடைய நாகரிகத்தை பார்க்கணும். அப்போ அவங்க வந்து சுத்தி நின்று பார்க்கும்போது முஸ்லிம்கள் சுபரா விரிச்சு ரொட்டிகளை பிச்சு போட்டு ஆளுக்கு துண்டு துண்டா எடுத்து அவர் ரொட்டி இவர் ரொட்டி எல்லா ரொட்டி ஒன்னா போட்டு பிணைஞ்சு சாப்பிடுறாங்க. அதை பார்த்து அவர்களுக்கு சந்தோஷமா போச்சு. ரொம்ப உயர்வா பார்த்துக்கிட்டேன்னுட்டான். இப்படி ஒரு நாகரிகம், இப்படி ஒரு சகோதர தன்மை, இப்படி வாஞ்ச, இப்படி எல்லோரும் ஒன்றாக பிச்சு போட்டு சாப்பிட்றாங்களே கலந்து, அதை உயர்வா பார்த்தான். அதே நேரத்தில் ஒரு சஹாபி கையில் எடுத்த ரொட்டி மண்ணில் விழுந்துருச்சு கீழே. அவர் எடுத்து பூண்டு ஊதி தூசியெல்லாம் தட்டி விட்டு சாப்பிட்டார். உடனே அந்த சுத்தி நின்று பார்த்தவன்ல ஒருத்தன் பேயா மாறிக்கிட்டு, இனி முகத்தெல்லாம் மாத்திக்கிட்டு ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சான். அந்த சஹாபி கேட்டார், உனக்கு என்ன கேடு காணும்? இவ்வளவு நேரம் நல்லா பார்த்து இப்ப கேவலமா பாக்குறீங்க, சங்கடமா பாக்குறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்ப அவன் சொன்னா, உங்களுடைய நீங்க எல்லார்ட்டையும் ஒன்னா பிச்சு போட்டு இப்படி சேர்ந்து சகோதரர்களா சாப்பிட்டது பார்த்து உங்களுடைய இஸ்லாமிய நாகரிகத்தை நான் ரொம்ப உயர்வா பார்த்து, அந்த இடையில கீழே மண்ணுல விழுந்ததை ஊதி பிடித்திட்டீங்களே, அது எங்க நாட்டுல அற்பர்கள் செய்யற வேலை, அதை நீங்க செஞ்ச உடனே உங்க மேல வெறுப்பா போச்சு, அதனால நாங்க கேவலம் பாக்குறோம். வாழ உதவி விட்டார் சாஹாபி. சொன்னார், நயவஞ்சகனே, நீ என்ன கண்ணியமா பார்க்க வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் மாறு செய்ய சொல்றியான்னு கேட்டான். விளங்குதா உன் நெஞ்சிலே? நீ மச்சான் சொன்னாலும் சிறைக்கிற, காலா சொன்னாங்க, குப்பி சொன்னாங்க, மாமியா வீட்டுல சொல்லிவிட்டாங்க, பொண்ணு வீட்டுல மோதிரம் போடாட்டி நான் நிக்காவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. ஆம்பளை மோதிரம் போடாட்டி மாமனார் வரமாட்டேன்டார். அன்பர்களே, பயப்படுங்க அல்லாஹ். அவருக்கு நீ புத்தி சொல்லு. அப்புறம் ஏன் என்ன போட சொல்ற? ஓ மாவுளுக்கு போடு, பை சொத்து தானே இருக்கட்டும். நான் அந்த கதையை விட்டுவிட்டேன்னு ராத்திரி தூக்கம் வராது உங்களுக்கு. அந்த ஒரு மனுஷன் இந்த பிட் பாக்கெட் சொல்லி சொன்னானே, ஆலிம் ஷா, நீ திடீர்னு மோதிரம்னு ஞாபகம் வந்துச்சு, நீங்க ராத்திரி தூக்கமே வராது உங்களுக்கு. ஆலிம் ஷா, நீங்க பிட் பாக்கெட் போயிட்டா உயர்ந்த முன்னாரா இருக்கு பார்த்துக்கிட்டு நீங்க ஏன் கதி என்ன ஆகும்? மோதிரம் போனா கை போய் இது பிட் பாக்கெட் போயிட்டா மோதிரம் இருக்கு, திடீர்னு ஒரு நகை கடைக்கு போய் வித்துருவேன், ஊருக்கு போய் சேருவேன். கண்ணியத்தை காப்பாத்துறது வச்சுக்க, நீயத்தின் பேர்ல நான் சும்மா இருந்துட்டேன். 1053 நினைக்கிறேன், அந்த சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு ரோடு போதுங்களா, யானை கவுண்ட் சொல்லி எலிஃபென்ட் கேட் கடைசி நியூஸ் பேப்பர்ல செய்தி போட்டிருந்தான். யாரோ வைரக்கல் மோதிரம் போட்டு ராத்திரி 1 மணிக்கு சினிமா பார்த்துட்டு பேவலாத்துல போயிட்டே இருந்தான். பின்னாலே 2 பேர் ஃபாலோ பண்ணி வீசினா ஒருத்தன் மணிக்கட்டோட மோதிரத்தோட கை தனியா வந்து தூக்கிட்டு போயிட்டான். மறுநாள் பேப்பர்ல வந்துச்சு 1053. நான் அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மோதிரம் காப்பாற்றும் ஆபத்துல, காசு பிட் பாக்கெட் போட்டா மோதிரம் கையே போயிடுச்சு. நீ என்ன வியாக்கியானம் தப்பா சரித்திரத்துல கொஞ்சோண்டு விட்டு போச்சு, அது சொல்லிவிட்டேன். பிள்ளைகளுக்கு ராத்திரி நிம்மதியா தூக்கம் வருமா வராதுங்களா? ஆக நான் என்ன சொல்றேன் அன்பர்களே, அல்லாஹ் கிட்ட அதிகமா துவா கேட்கிறேன். ரொம்ப பேர் துவா கேட்கறது, கேட்டாலும் சடஞ்சு கேட்க, அது ரொம்ப தப்பு. அது துவா முகுல் இபாதா, வணக்கங்களுக்கு மூளை போன்றது துவா.
துவாவில் அல்லா இடத்துல வசனிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு நீங்க அல்லா எனக்கு அது கூட அல்லா இது கூட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்பவே அவன் அல்லா கிட்ட பேசி கேட்டு பழகிட்டு அன்பர்களை நம்ம கூப்பிட்டா அல்லா கேட்கறானா இல்லைங்களா? சரி, எவ்வளவு பிரியமா அல்லா கேட்பாங்க. அது விளங்காதவங்க. எப்போவாச்சும் ராத்திரி நம்ம குழந்தைகள் சீக்கா போனா பாப்பாவை ரொம்ப கூப்பிட மாட்டான், அம்மாவை கூப்பிடுவான். பெணாத்திக்கிட்டு முக்கிக்கிட்டு கிடக்குறானுங்க ஜுரத்துல தலைவலியில எம்மா 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 எம்மான்னு. அவ வயிற்றுல 10 மாசம் சுமந்தவளாச்சுங்களா? ஒரு ராவு குர்பான் செஞ்சுப்பா. தியா என் கண்ணே என் கிளியே வாடுறதும் சுருட்டுறதும் கீழே போடுறதும் மேலே தூக்குறதும் தூக்கிட்டு ஒலாத்துறதும் எல்லாம் செய்ய பார்த்துருப்பீங்க. விளங்குச்சுங்களா? அந்த ஒரு ராவு விடிய விடிய கண்ணு முடிச்சுப்பான். எல்லாவும் என் பிள்ளைக்கு இப்படி செய்தே தூங்க மாட்டேங்கிறான்னு என் கிளியே கண்ணே உயிரே ஈரலை எல்லாம் சொல்லுவான். பகல்லையாச்சும் இவன் அமைதியா இருக்கணும்ல அவ தூங்குறதுக்கு. பகல்லையும் தூங்க உள்ள சொந்தக்காரங்களும் அவங்களை இவனை கூப்பிட்டுப்பா, இவனும் கொஞ்சம் முடிச்சுப்பான். 2வது நாள் கண்டினியூ ஆச்சு சீக்கு. இவன் எம்மா 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 எம்மாண்டு ஆட்டிக்க ஆரம்பிச்சான். கூப்பிடுவாயாம ஆரம்பி முடிச்சான். அவ ஆரம்பிச்சிடும் அந்த கழிச்ச பாட்டு. ஒரு கழிச்சல்ல போவோம். நேத்து தான் தூங்குது. இவன் ஓயாம எம்மா எம்மாண்டு தலைவலிக்குது எனக்கு. நீ போனாலும் நான் தூங்க வைக்கிறான். யார்? இந்த பெத்த தாய். விளங்குதுங்களா? இருக்கா இல்லையா? மறுநாள் சொல்லல 3வது நாளைக்கு சொல்லுவான். நான் காதால கேட்டிருக்கிறேன். பெத்த தாய் சொல்றான். ஒரு கழிச்சல் தொண 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 எம்மா எம்மா எம்மாண்டு எனக்கு வேவுதுரா கருதுறா சொல்றாங்க. அன்பர்களே, நீ வாப்பாவை தான் கூப்பிட்டு பாரு. யாரையாச்சும் ஒரு நண்பரை தான் ராத்திரி போய் கதவை தட்டி போயாம நண்பர் அவர்களே, தோழர் அவர்களே, என் உயிருக்கு உயிரான கூட்டாளி அவர்களே, உள்ள இருந்துகிட்டே செய்வான். இவனு கேடு காலம் வரலையா? இவன் சாவக்கூடாது. 11 அன்பர்களே வெளியில நடிச்சுக்குவான். நிஃபாக் வெளியில சொல்லுவான். நீங்க எப்போ வரீங்க? நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாக்கு இருக்கே நயவஞ்சக நாக்கு. உள்ளதையும் சொல்லும், இல்லாததையும் சொல்லும். உள்ளத்துல உள்ளதையும் சொல்லும், உள்ளத்துல இல்லாதையும் சொல்லும். இந்த நாக்க நம்பாது. கல்ப ஹயாத்தா, அதுதான் அசல். விளங்குச்சுங்களா? அப்போ எல்லாரும் உலகத்துல நீ அழைத்தால் வெறுக்க காத்துக்கிட்டு. இந்த மாதிரி பெத்த தாயை கூப்பிட்டா எரிஞ்சு விழுறா, தகப்பனை கூப்பிட்டா வடுவடு சிடு சிடுங்கிறான், நண்பனை கூப்பிட்டா அவன் போக மாட்டானா, இவன் தொலைஞ்சுங்கிறான். இருக்குண்ணா இப்படி எல்லாம் பணக்காரங்கிட்ட போய் வாச கதவை தட்டினா போயா நேரம் காலத்தில் நாளை காலையில் வாயா டாஸ் பூசுக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கா இல்லைங்களா? இப்படி எல்லாரும் யாரும் எல்லாத்தையும் உலகத்துல பார்த்துட்டு வெறுத்து விட்டான். இப்படி இருக்கிறான் மனுஷன். கடைசியில அல்லாண்டு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், அடியானே என்ன கேட்கிற கேளு, அல்லாஹு அக்பர். விளங்குதுங்களா? அப்போ அகில உலகம் நீ கூப்பிட்டால் வெறுக்கிற, ஆத்திரப்படுறான். அவனை கூப்பிடுற, அவன் பின்னால தொங்குற. நீ எப்ப அழைப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அல்ல அவனை நீ அழைக்க மாட்டேன். அன்பர்களே, அதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக சொல்றேன். எது வந்தாலும் நீ கேளு. பெருமான அரசனா உப்பு கல் அல்லா கிடைக்கும். உன் காது செருப்பு வார அறுந்து போனா அல்லா கிட்ட முறையிட்டு அல்லா கிட்ட சொல்லு எதுக்கு இருக்கிறான் அல்லா. சில பேர் அல்லாவுக்கு சகாயம் எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு அல்லா தான் என்ன செய்வான். ஆனா இந்த சகாயம் நீ செய்ய வேண்டியது. அவன் உனக்காகவே காத்துட்டு இருக்கான். உனக்காக அவன் ராத்திரில ஒன்ன தூங்க வச்சு தூங்காம இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா? தூங்கினா நல்லா என்னைக்காச்சும் அவன் தூங்கினா என்ன ஆகும்? அவன் தூங்கினா என்ன ஆகும்? வான பூமி இருக்குமா? நம்மளை தூங்க வச்சு ஒன்னு பெத்த தாய் உன்னை தூங்க உனக்காக எத்தனை நாளைக்கு தூங்க தியாகம் செய்வா? நண்பர்களே, ஆக அல்லாஹு தாலாவுக்குமே அல்லாவுக்காக உங்க ஆத்மாக்கள் மீது கருணை காட்டுங்க. அல்லாஹ் கிட்ட கேட்க கத்துங்க. கேட்கறது முறையோட கேளு. சில பேர் நான் பல தடவை கேட்டேன், எத்தனையோ தடவை கேட்டேன், ஆண்டவன் ஏன்ட கேட்குது. இது நீ பொய் சொல்லு. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல நீங்க கேளுங்க, நான் கபூல் செய்யறேன். அல்லாஹ் துவா கபூல் செய்யற முறைகள் பலது இருக்கு. அதை நீ விளங்கி சமயத்துல நீ கேட்டது நல்லதா இருந்தா உடனே கொடுத்துருக்க. சமயத்துல நீ சிலது கேட்பே, அது உனக்கு எழுதல. நீ சிலது கேட்பே, உனக்கு எழுதல. நீ அல்லாஹ் உன்னை ஏழையா வச்சிருப்பான், நீ பணக்காரனாக்க சொல்லு. அடையாறுல ஒரு பங்களா கொடுத்துடலாம், 3 லட்சம் ரூபாய் ஒரு கார் கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு உனக்கு மாறே செய்ய மாட்டேன், ஒரு வக்து தொழு விட மாட்டேன் சொல்லுவேன். கார் கொடுத்தவன சினிமா கூட்டே நிற்பேன். அது அல்லாஹ்வுக்கு தெரியும், உனக்கு தெரியும். அது அல்லாஹ் சொல்றான், நான் வச்ச நிலையை மாத்த சொல்லி நீ பிரியப்படாத. நீ எல்லாம் நல்லதை கேளு, நான் கொடுத்ததை பொருந்திக்க. சில பேர் துவா கேட்கும்போது அப்படி இல்லை, நான் கேட்டதை கொடுத்துடணும், இல்லைன்னா நாளைக்கு கோச்சுவேன். அதே அல்லாஹ் கிட்ட கோச்சுக்குவேன், சைத்தானா போயிடுவேன். நான் சொல்றது விளங்குங்களா? பணிவை காட்டு. யாரெல்லாம் எனக்கு நல்லதா இருந்தா கொடு, கட்டாயம் கொடுப்பான்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ உன்னை கேட்கறதுக்கு பாக்கியம் கொடுத்தன, இது என்ன குறைவுன்னு கேட்கிறான். அட உன்னை என்ன அழைக்கிற நாவை கொடுத்தன, இது என்ன குறைஞ்சு போச்சு? அன்பர்களே, அது சமயத்துல கொடுக்காம இருக்கிற சில ஹிக்மத்துகள். சில பேருக்கு கேட்டதை உடனே கொடுப்பான் நல்லதா இருந்தா, சமயத்துல அவனுக்கு வரக்கூடிய பலா முசீபத்தை தட்டிவிடுவான். அந்த கேட்டதை கொடுக்கறது அவனுக்கு கெடுதியா இருந்தா அவனுக்கு வரக்கூடிய பலா முசீபத்தை தட்டிடுவான். அவன் தக்கத்தில பலா முசீபத்தும் இல்லை, நன்மையை பட்டோலையில் ஏற்றிடுவான். கியாமத்துல அடியான அந்த நன்மையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவான். இது ஏதுன்னு கேட்பான். நீ பல தடவை துனியால துவா கேட்ட, நான் இங்க கொடுக்க இல்லை, அது பகரமா நன்மை எழுதிட்டு. நண்பர்கள், நஷ்டம் இல்லை. துவா கேட்கறதுல வாய்ப்பு என்ன இருக்கு? அல்லாஹ் கிட்ட பேச. டெலிபோனை கையில கொடுத்த மாதிரி ஒரு மந்திரி டெலிபோனை கொடுத்து நீங்க எப்போனுமே பேசிக்கங்கடா, யாராச்சும் கீழே வைப்பானா? அவனை வேற வேலை செய்ய விட மாட்டோம்.
சார் நீங்க தானே டெலிபோன் கொடுத்தீங்க, எப்போ வேணாலும் பேசிக்க சொன்னீங்க, என்ன செய்தி? மந்திரியாச்சுங்களே திரி, அதனால எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு உங்க கையில டெலிபோன், நீ எப்போ வேணாலும் அல்லாஹ் எடுக்க. சரி, இதுல பணக்காரர்கள் எல்லாம் காலை 8ல இருந்து 7க்குள்ளால கூப்பிட்டுக்கணும், 7, 8, 9 கடையில். ஏழைகள் எல்லாம் 12 மணி வெயில தான் கூப்பிடணும். அப்படி ஏதாவது சட்டம் இருக்கலாம்? என்ன இருந்தாலும் பகல்ல கூப்பிடணும், ராத்திரில எனக்கு தொல்லை கொடுக்கணும், அப்படி ஏதாச்சும் இருக்கா? நம்ம அம்மா கூப்பிடாதுன்னு சொல்றாள, ஒரு கழிச்சல்ல போ தோண 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 எம்மா எம்மா எம்மாடு தலை வலிக்குதேங்கிறான். பாப்பா ஒரு பக்கம் திட்டுறான், நண்பன் ஒரு பக்கம் திட்டுறான், எல்லாரும் திட்டுறான், பணக்காரன் சிடுசின்னு விடுறான். நீ எப்ப கூப்பிட வேண்டும் அல்லாஹ் காத்து. அன்பர்களே, உன் அழைப்பை கேட்க அல்லாஹ் பிரியப்படும். ஒரு மகான் எழுதியிருக்கிறார், ஒரு சரித்திரங்கள் சொன்னா ஆச்சரியமா கேட்கிற மாதிரி. யாரெல்லாம் நான் ரொம்ப நாளா கேட்கிறேன், தொழுது கேட்டேன், அழுது கேட்டேன், நீ இன்னும் கொடுக்கலையேன்னு சொன்னாராம். அசரீரி சத்தம் வந்துச்சான், என் அடியான்னு கொடுத்துட்டான், இந்த அழுகை நின்று போயிடும். அழுகை பார்க்க பிரியப்படுறேன். இப்ப நான் தடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ அடுத்தடுத்து அழுதுகிட்டே இருக்கிற. அந்த அடிமைத்தனத்தை பார்க்க நான் பிரியப்படுறேன். அன்பர்களே, அதுல அடிமைத்தனம். பெருமானார் அழுது கேட்டார், யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தை கொண்டு கண்ணீர் வருதே, இது வராம கண்கள் உலர்ந்திடுவதை, கண்கள் வறண்டு போவதை விட்டும் கார்மானம் தேடுறேன். இறையச்சத்தினால ஈயுடைய தலை அளவுக்காச்சும் கண்ணீர் தான், கொஞ்சமாச்சும் கண்ணை காசு. தபுக்கு வயில்லா தபாக்கு, அழுகுங்கோ, அழுக வரல, அழுகிற பாவனசி, அழுகிற மாதிரி நடிங்க, அதுலயும் அல்லாவுக்கு இறக்கும். அன்பர்களை கேளுங்க, அப்படி அல்லாஹ் காத்துட்டு இருக்கிறான். இப்ப அந்த மகானுக்கு கொடுக்காது என்ன சொன்னா, கொடுத்தா நீ மாறிடுது, நீ அழைக்கிற அழைப்பு எனக்கு பிரியமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை கேட்கறதுக்காக தள்ளி வச்சுங்களா. கூப்பிடுற முறை என்னான்னு அல்லவா, நீ அந்த அல்லாஹ்வின் நம்பிக்கை வச்சுக்கோ. நீ கூப்பிடும் பொழுதே உள்ளே இருந்து சைத்தான், யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடு, நீ கொடுக்காட்டி சுகம் யாரு கொடுப்பா என்று நீ கேட்கிற. அவன் உள்ளே இருந்து டாக்டரே தான் முடியாதுன்ட்டாரு, அல்லாஹ் தான் என்ன செய்வான்? ஈமான் என்ன இருக்கு, என்ன வச்சுக்கிட்டு துவா கேட்கிறான். ஆனா இந்த சன்னி அபதி பி, நீ அல்லாஹ்வை எப்படி நினைக்கிற அப்படித்தான் அல்லாஹ் நடப்பான். சில ஏழைகள் எடுத்து வாக்கணும், யா அல்லாஹ் எல்லாரும் வீடு வாசல் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்குறேன், எனக்கு இந்த புறம்போக்கிலையாச்சும் ஒரு வீடு கொடுறப்ப இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் தான் என்ன செய்வான்? புறம்போக்கெல்லாம் அரசாங்கத்தில் சேர்த்துக்கிட்டானே, விளங்குதுங்களா? அல்லாவுக்கு ஒரு கெஜ இடம் இல்லாம ஆக்கிவிட்டான், எல்லாத்தையும் பட்டுவாடா. அன்பர்களே, நீ அல்லாவை இந்த பலவீனத்துல வச்சு கேட்டா முடியாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட பிள்ளை கேட்கிறாங்க, தள்ளாத வயசு, புள்ள பெக்கிற வயசு போயிடுச்சு. அந்த நிலையில அதை சொல்லி கேட்கிறாங்க அல்லாஹ். இன்னி வஹனல் அலுமு மின்னி, பூட்டு தளர்ந்து போச்சு ரப்பே, வஸ்தால ராசு, தலையும் நிறைச்சு போச்சு. இது என் தரப்புல எனக்கு குழந்தை பிறப்பதற்குள்ள அசுபாபு மொத்தலா போச்சு. என் பக்கம் பார்த்தா என் பூட்டு தளர்ந்து போச்சு, தலை நிறைச்சு போச்சு. வம்ராத்தி ஆக்கு, அடுத்த பக்கத்து ஆப்போசிட்ல பார்த்தா பெஞ்சாதி பாலடு. ஆக புள்ள பக்கிறது வாய்ப்பே இல்லை. இந்த நிலையில உங்ககிட்ட துவா கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? வலம் அகும் பி துஆஇ ரப்பிக ஷகியா, உங்ககிட்ட துவா கேட்டு நான் இல்லாம போனதே இல்லை. அப்படி நான் எப்பவும் நசீபு கிட்டு போனது இல்லை ரப்பே. அந்த ஆதரவு நான் ஏன் கேட்கிறேன்? தன்னுடைய நிலையும் சொல்றாங்க, புள்ள பெக்கிறதுக்குள்ள சாமா இல்லை, பூட்டு தளர்ந்து போச்சு, தலையில அரைச்சு போச்சு, பெஞ்சாதி மலடு. பின்ன பிள்ளைய கேட்கிறேன், உனக்கு சக்தி இருக்கு அதனால கேட்க. நாம கேட்கிற முறை என்ன? அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்த, நீ என்ன கொஞ்சம் கூட ரப்பே, எல்லாத்துக்கும் கொடுத்து என்ன கொஞ்சம் காசு பணம் கொடு, மேப்படியா உள்ள சொன்ன உனக்கு என்னான்னு கொடுப்பான் அல்ல, நீ தான் அப்படியாச்சு, நீ இப்படியாச்சு. அவன் பேச்சையும் சேர்த்து கேட்டு. அன்பர்களே, தப்பு. யகீனுடனே கேட்கணும். அல்லாஹ் பேர் நல்லா, அதே நேரத்தில் அச்சத்துடனே அல்லாஹ் என் நாவை கூசுது, உன்னை அழைக்க என் நாவை கூசுது. நான் செஞ்ச பாவங்களை பெஞ்சாதி பார்த்தா தல்லாக்கு கேட்பாரு, என் வாப்பா அம்மா பார்த்தா ஊட்ட